13வது அத்தியாயம். இப்ப துருவனுடைய வைகுண்டம் போயாச்சுன்னா தன்னுடைய மகனுக்கு விட்டுட்டு போயிட்டாருன்றா இல்லையா. அப்போ அந்த மகன்லாம் யாரு என்ன இது அதுக்கப்புறம் வம்சம் எப்படி இருந்தது. இஸ் அ வெரி குட் ஸ்டூடெண்ட் வித்துரர். அவருக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. அவர் கேட்கிறார், சரி அதுக்கப்புறம் யாரு அந்த பிராச்சேதன்லாம் கேள்விப்பட்டிருக்கேனே அவள்லாம் யாரு, பகவானுடைய அவதாரமா நம்ம சொல்றோமே பிராச்சேதஸ் 10 பேர் ஞாபகம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அவள்லாம் யாரு, எந்த வம்சம் அப்படின்னு கேட்குறா. அப்போ அது கேட்டுட்டு இவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். அதாவது நாரதர் சொன்னார் இல்லையா உங்ககிட்ட, அதெல்லாம் எனக்கு முழுசா சொல்லுங்க அப்படிங்கும்போது மைத்ரேயர் சொல்ற, உத்கலன் இருக்கானே, உத்கலன் அப்பா போனோடனே அவனும் பெருசா அவனுக்கு நான் அரசாட்சி புரியணுங்கிற எண்ணமே இல்லையா. யாரோட பிள்ளை இல்லையா, தாயை போல பிள்ளைம்பா இல்லையா. அப்போ எனக்கு வேண்டாம் சின்னதுலேருந்தே சுவாமியை நினச்சிட்டு இருக்கவன், எனக்கு இதெல்லாம் வேண்டாமே, எல்லா இடத்துலையும் பகவானையே பார்த்துட்டு இருந்தேன். அவன் யோகத்தை எல்லாம் நினச்சிட்டு கர்மபந்தங்கள்லேருந்து வெளியே வர்றதுக்காக அவன் எதையுமே அவனுக்கு இதெல்லாம் பெரிய இஷ்டம் இல்லை. அவன் ரொம்ப நல்ல ஒரு அரசாட்சி புரிந்தவன். அவன் எப்படி பண்ணா பார்க்கறதுக்கு ஒண்ணுமே இல்லாத மாதிரி வெளியில தெரியும், ஆனா உள்ள அந்த பக்தி அக்னி எரிஞ்சுட்டே இருக்கும். அப்படிப்பட்டவன் அவன் என்ன பண்ணா, வத்சரனுக்கு கொடுத்துட்டான், தம்பி கொடுத்துட்டான். எனக்கு வேண்டாம். உத்கலன் தம்பிக்கு அரசாட்சி படைச்சு போயிட்டான். வத்சரனுடைய மனைவி ஸ்வர்வீதி, புஷ்பார்ணன், திக்மகேது, இக்ஷன், ஊர்ஜன், வசு, ஜெயன் 6 குழந்தைகளை பெற்றெடுத்தார். அந்த புஷ்பார்ஷனுக்கு பிரபை தோஷைன்னு 2 குழந்தைகள், பிரபைக்கு 3 குழந்தைகள், பிராதன், மத்தியனன், சாயன்னு. தோஷாக்கு பிரதோஷன், நிச்சிதன், வியுஷ்டன் 3 குழந்தைகள். வியுஷ்டனுக்கு புஷ்கரணின்ற மனைவி. அவருடைய மகள் பேரு, புதல்வன் பேரு சர்வ தேஜஸ். இந்த பேர்லயே தெரிஞ்சிருக்கும் அவருடைய ஆட்ரிபியூட்ஸ், குணநலன்கள் ஆச்சா. அந்த சர்வ தேஜஸனுடைய மனைவி ஆகூதி, அவர்களுடைய மகன் சக்ஷுசுங்கிற மனு, அவனுடைய மனைவி நட்வலா. அப்புறம் அவர்களுக்கு குழந்தைகள்லாம் இருந்தா. எத்தனை பேர்னா 12 பேர் இருந்தாங்க. அந்த 12 பேர்ல உள்முகன் புஷ்கரணியை மணந்து கொண்டு அங்கன், சுமனசு, கியாது, கிரது, அங்கிரசு, கயன்கிற 6 குழந்தைகளை பெற்றெடுத்தாள். அங்கனது மனைவி சுனீதை, சுனீதி இல்ல, சிலர்லாம் என்ன பண்ணுவா பாட்டி வேற வைப்பா பேத்திக்கு இல்லையா, இது சுனீதை. இந்த சுனீதை என்ன பண்ணா, அங்கனும் சுனித்தியுமா சேர்ந்து ஒரு குழந்தையை பெற்றெடுத்தாள், வேணன். கொடுங்கோல் ஆட்சி புரிகின்ற வேணும்னு நம்ம படிச்சுப்போம், ஞாபகம் வேணன் சரிதான். அவன் வளர்ந்து வரும்போதே அங்கனுக்கு தாங்க முடியல, இப்படி ஒரு பிள்ளைய பெற்றுக்கிட்டேனேன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். என்ன துண்ட காலம் துணிய காலம் வானப்பசம் போயிட்டார், வேண்டாம். அவன் பயங்கரமான இந்த வேணன் ரொம்ப மோசமா பண்றதுனால முனிவர்கள்லாம் சபிச்சுட்டான். அதனால அவன் சலபாக்னி மாதிரி, சலபம் அக்னியில பட்டா எப்படி வெட்டில் பூச்சி தீக்கிரையானது போல அவன் இறந்துபட்டான். அவன் இல்லாததுனால ரொம்ப திருட்டு பயம் ஜாஸ்தியா போயிடுது. திருப்பி முனிவர்கள் இது நம்மளால தானே நடந்தது, ஏதானும் பிரதிவிதி பண்ணலான்ட்டு அவன் அம்மா அதை தைலத்திலேயே வச்சுட்டு இருக்கான். அந்த உடம்ப வேணந்த அதை எடுத்து கடைய ஆரம்பிக்கிறா. துடைகளை எடுத்து கடைய ஆரம்பிச்சோன்னா குட்டி ஒரு ரூபம் வந்தது. அதுதான் இந்த மலைச்சாரல்கள்லாம் இருக்கிற அந்த காட்டுவாசிகளா இருக்கின்ற அந்த செம்பட்டை தலையை வைத்து கொண்ட ரூபம். இப்போ எல்லா குழந்தைங்களும் அப்படிதான் வச்சுக்கிறதுன்னு வச்சுக்கலேன், அது வேற விஷயம். அப்புறம் வலது கரத்தை கடைஞ்சார். அப்போ பகவானுடைய அம்சமாக பிருத்து மகாராஜா தோன்றினார். அவர் தான் முதல் சக்கரவர்த்தி. அதை வித்தரர் சொல்ற. இப்படியாக மகாராஜன் அவன் இந்த பிருத்து மகா சக்கரவர்த்தி எப்படியெல்லாம் ஆட்சி புரிந்து வருகின்றார்கிறத தான் இனி சொல்ல வர. அவர் சொல்ற, இந்த அரசன் இல்லாததுனால இவ்வளவு கஷ்டமா இருக்கே. அதுக்கப்புறம் இவன் ரொம்ப அழகான பிருத்து சக்கரவர்த்தி ஆள போகின்றார்ன்ற விஷயத்துக்கு முன்னாடி என்ன சொல்றான்னா, இந்த வேணன் பண்ணும்போது ரொம்ப மோசமான விஷயங்கள்லாம் நடந்தது. அதனால இந்த வேணனுக்கு அப்புறமா அவருக்கு நல்லது நடக்கணுங்கிறதுக்காக நடந்த வேள்வி கர்மாக்களை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறதுல இவர் சொல்ற, அங்கன் எனக்கு குழந்தை வேணும்னு அவர் நினைச்சார். அதுக்கு முன்னாடி நான் அதை சொல்றேன். அவர் அவர் எந்த பாவமும் பண்ணல, ஆனாலும் அவர் குழந்தை பிறக்கல. சொல்லுவா இல்லையா, அந்த எந்த பாவம் பண்ணல, அதனால பறக்கல. அப்போ கூட வேள்வி பண்ணும்போது எனக்கு உள்ள வேணும்னு வேள்வி பண்ணல. அண்டர்லைன் தட் வேர்டு. அவர் காமியார்த்தமா பண்ணல, அந்த வேள்வி கர்மா பண்ற ரித்விக்குகள் கேட்டா இவ்வளவு நல்ல ராஜனா இருக்கானே, அவனுக்கு குழந்தை பிறக்க கூடாதா அப்படின்னு அங்கனுக்கு அதை பத்தி சொல்ற. புத்திர சந்தானம் வேணுமேனு. அப்போ அதெல்லாம் சொல்லி அந்த வேள்வி தீயிலிருந்து ரொம்ப அழகாக ஒரு யக்ஞ புருஷன் பாயசத்தோட வெளியே வந்த அதை தன்னுடைய மனைவிக்கு அளித்தார்.
அந்த அரசிக்கு அந்த பாயசத்தை கொடுத்தார். அப்போ அதர்மத்திலிருந்து தோன்றிய மிருத்யு இவருடைய தாய் வழி தாத்தா, அது வந்து சொல்லுவாள்ல, அவங்க தாத்தா காலத்துல இருந்ததெல்லாம் பேரனுக்கு வரும் அந்த ஆட்ரிபியூட்ஸ் எல்லாம். அப்ப அந்த மனைவியினுடைய வழியில இருக்கவர் அதர்மத்துல இருந்தவர் ஆச்சா. அப்போ அதனாலதான் அந்த அதர்மமா இருந்த அந்த குழந்தைக்கு பேரு வேணன்னு போட்டான், ரொம்ப மோசமான விஷயங்கள் செய்யறதுனால. அப்போ அந்த அங்கனுக்கு வந்து ரொம்ப சங்கடமா போயிடுது. இதுதான் நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம், அதை டீட்டெயிலா சொல்றாங்க அந்த ஸ்லோகங்கள்ல. இந்த மாதிரி கெட்ட பிள்ளை பிறந்ததுன்னு அவர் பாட்டுக்கு போயிட்டார், அரண்மனையை விட்டுட்டு போயிட்டார். அப்போ மக்கள் எல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கிறதுனாலதான், அங்கன் போனதுனால்தான் வேணனை ராஜாவான செய்தார்கள் அப்படின்னு 13வது அத்தியாயத்தை முடிக்கிறார். हरिः ओम्. चतुर्थस्कन्धे त्रयोदशोऽध्यायः. सूत उवाच निशम्य कौशारविनोपवर्णितं ध्रुवस्य वैकुण्ठपदाधिरोहणं प्ररूढभावो भगवति अधोक्षजे पृष्टुं पुनस्तं विदुरः प्रचक्रमे. पितरो उवाच केते प्रचेतसो नाम कस्य पत्यानि संवृत कस्यान् भवाये प्रख्याताः कुत्र वा सत्रमासत मन्ये महाभागवतं नारदं देवदर्शनं येन प्रोक्तक्रियायोगः परिचर्या विधिर्हरेः स्वधर्मशीलैः पुरुषैः भगवान् यज्ञपुरुषः युज्यमानो भक्तिमदा नारदेनेरितखिल व्यासादेवशिना तत्र वर्णिता भगवत्कथाः मह्यं शुश्रूषवे ब्रह्मन् काष्णेन च अष्टुमर्हसि. मैत्रेयवाच ध्रुवस्य च उत्कलपुत्र विदरे प्रस्थिदेवनं सार्वभौमश्रियं नै च तधिराजासनं पितुः स जन्मना उपशान्तात्मा निसङ्गः समदर्शिनः तदर्शलोके विदधम् आत्मानं लोकमात्मनि आत्मानं ब्रह्मनिर्वाणं प्रत्यस्तममिद विग्रहम् अवबोधरसैकात्म्यम् आनन्दमनुसन्ततम् अव्यवच्छिन्न योगाग्निदग्धकर्ममलाशयः स्वरूपमवरुन्धानो नात्मनो अन्यं तदेक्षत जडान्तबधिरोन्मत्ता मूकाकृतिरदन्मदिः लक्षितः पदिबालानां प्रशान्तार्चिरिवानलः मत्वा तं जडमुन्मत्तं कुलवृत्ता समन्त्रिणः वत्सरं भूपतिं चक्रोर्यवीयां सम्भ्रमेः सुतं स्वर्विधिर्वत्सरस्य श्रेष्ठा भार्या सूथ षडात्मजान् पुष्पान्नं दिक्मकेतुं च येषमूर्जं वसुं जयं पुष्पार्णस्य प्रभा भार्या दोषा च द्वे बभूवधुः प्रादर्मध्यन्दिनं सायं यदि ह्यासन् प्रभासुताः प्रदोषो निशितो व्युष्ट इति दोषा सुधाश्रयः व्युष्टः सुतं पुष्करिण्यां सर्वतेजसमाददे सचक्षुः सौधामाहूत्यां पत्न्यां मनुमावापः मनोरसूतमहिषी विरजात्नद्भला सुतान् पुरं कुत्सं त्रिदं द्युम्नं सत्यवन्दं मृदं व्रतम् अग्निष्टोमम् अधीरात्रं प्रद्युम्नं शिबिमुल्मुखम् उल्मुखो अजनयत्पुत्रान् पुष्करिण्यां षडुत्तमान् अङ्गं सुमनसंख्यादिं कृतं मङ्गिरसं गयं सुनिधाङ्गस्य या पत्नी सुष्वेवेनमुल्भनं यद्धौ शील्यात् स राजर्षि निर्विन्नो निरघात् पुरात् यमङ्गशेपुकुपिता वाग्वज्रामुनेः किल गदासोस्तस्य भूयस्ते ममन्तुर्दक्षिणं करम् अराजके तथा लोके दस्युभिः पीडितः प्रजाः जातो नारायणांशेन पृथुराद्यः शिदीश्वरः विदुरोवाच तस्य शीलनिधेः सातोः ब्रह्मण्यस्य महात्मनः राज्ञः कथमबुद्धुष्टा प्रजा यद्विमनाययो किं बाहोवेन उत्तिष्य ब्रह्मदण्डमयुजन् दण्डव्रतधरे राज्ञे मुनयो धर्मकोविदाः नावत्येह प्रजापालः प्रजाभिरघवानपि यदसौ लोकपालानां पिबर्त्योजः स्वतेजसा एतदाख्याहि मे ब्रह्मन् सुनीतात्मजचेष्टितं श्रद्धानाय भक्ताय त्वं परावरवित्तमः. मैत्रेयोवाच अंगो अश्वमेधं राजर्षिः आजहार महाकृतं नाजग्मुर्देवता तस्मिन् आहूत ब्रह्मवादिभिः तमोचुरविस्मितास्तत्र यजमानमर्द्विजः हवींषि हूयमानानि न ते गृह्णन्ति देवताः राजन् हवींषि अदुष्टानि श्रद्धया आसादितानि ते छन्दांसि अययातयामानि योजितानि धृतव्रतैः न विदामेह देवानां हेलनं वयमन्मवि यन्न गृह्णन्ति भागान् स्वान्ये देवा कर्मसाक्षिणः. मैत्रेयोवाच अंगो द्विवच श्रुत्वा यजमानः सुधर्मनाः
सुदुर्मनाः तत्पृष्टुं व्यसृजत्वाचं सदस्यां तदनुज्ञया नागच्छन्त्याहूता देवा न गृह्णन्ति गृहानिह सदसस्पतयो ब्रूत किमवद्यं मया कृतं सदसस्पतयो ऊचुः नरदेवेह भवतो नाकं तावन्मनाक् स्थितम् अस्येकं प्राग्धनमघं यदि हे दृक्त्वमप्रजः तदा साधे भद्रं ते आत्मानं सुप्रजं नृप इष्टस्ते पुत्रकामस्य पुत्रं दास्यति यज्ञभुक् तदा स्वभागधेयानि गृहीष्यन्ति दिवौकसः यत् यज्ञपुरुषः साक्षात् अपत्याय हरिवृतः तांसान् कामान् हरिर्दत्यात् ज्ञान्यान् कामयते जनः आराधितो यदैवैष तदा पुंसां फलोदयः इति व्यवसिता विप्राः तस्य राज्ञः प्रजातये पुरोडाशं निरवपन्ने शिविविष्टाय विष्णवे तस्मात् पुरुष उत्तस्तौ हेममाली अमलाम्बर हिरण्मयेन पात्रेण सिद्धमाधाय पायसं स विप्राणमदो राजा गृहीत्वाञ्जलिनौदनम् अवघ्राय मुदायुक्तः प्राधात् पत्न्या उदारदीः सा तत्पुंसवनं राज्ञी प्राश्य वै पत्युराददे गर्भं काल उपावृत्ते कुमारं सुश्वे प्रजा स बाल एव पुरुषो मादामहमनुवृतः अधर्मांशोद्भवं मृत्युं तेनाभवद धार्मिकः स शरासनमुद्यम्य मृगयुर्वनगोचरः हन्ति असाधुर्मृगान् दीनान् वेनो असावित्यरौञ्जनः आक्रीडे क्रीडतो बालान् वयस्यानदिदारुणः प्रसह्य निरनुक्रोशः पशुमारममारयत् तं विचक्ष्य कलं पुत्रं शासने विविधे नृपः यदा न शासितुं कल्पो वृषमासीत् सुदुर्मनाः प्रायेणाप्यर्चितो देवो ये अप्रजागृहमेदिनः गदपत्यभृतं दुःखं येन विन्दन्ति दुर्भरं यदप्यापीयसी कीर्तिः अधर्मश्च महान् नृणां यदो विरोधः सर्वेषां यदा आदिरनन्तकः कस्तं प्रजापतेशं वै मोहबन्धनमात्मनः पण्डितो बहुमन्येत यदर्थाः क्लेशदागृहाः गदपत्यं वरं मन्ये सदपत्याच्युचां पदात् निर्विद्येत गृहान्मर्त्यो यत्क्लेशनिवहा गृहाः एवं स निर्विन्नमनान् नृपो गृहात् निषीद उत्थाय महोदयोदयात् अलब्धनित्रो अनुपलक्षितो नृभिः त्वागतो वेन सुवं प्रसुप्तां विज्ञाय निर्वित्य गदं पदिं प्रजाः पुरोहितामाद्य सौहर्गनादयः विचुक्युर्व्याम् अधिशोककातरा यदा निगूढं पुरुषं कुयोगिनः अलक्ष्यन्थः पदवीं प्रजापतेः हदोत्यमः प्रत्युपसृत्यते पुरीं ऋषीन् समेधान् अभिवन्त्य शास्त्रवो न्यवेदयन् पौरभर्तृविप्लवं श्रीहरे नमः श्रीहरे नमः श्रीहरे नमः गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द सद्गुरु महाराज की जय।